ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ வந்து ஒரு 1 வீக் லேட்டாக தான் நான் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் டைம் கிடைக்கல. ஸோ வீக்கெண்டில் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். சரி, நியரஸ்ட் என்ன பிளேஸ் இருக்குதுன்னு பார்த்தா புதுசாக ஜெயச்சந்திரன் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க ஆவடியில். நான், என்னோடய சிஸ்டரோட பையன் சாம் குட்டி 3 பேருமே நாங்கள் ஜாலியாக கிளம்பிட்டோம். ஈவினிங் ஒரு 5 o'clock போல். ஸோ ஆல்மோஸ்ட்டு நாங்கள் ரீச் ஆகிட்டோம் ஜெயச்சந்திரன். புதுசாகவும் இருக்குது. ஓப்பன் பண்ண ஒரு 1 வீக்லேயே நல்ல கூட்டம் வந்திருக்குங்க. வெளியே பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக அந்த ஸ்டாலெல்லாம் போட்டிருந்தாங்க. அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போன அன்றைக்கி மதர்ஸ் டே செலிப்ரேஷனுங்க. ஸோ டபுள் டமாக்கா ஆன மாதிரி இருந்தது. அக்கா பைக் பார்க் பண்ணிவிட்டு வர நேரத்தில் ஒரு ஈவெண்ட்டு ஒன்று போய் ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சாம் குட்டியும் அந்த மியூசிக்கல் சேர் இருக்கோம் இல்லையா, அந்த மியூசிக்கல் சேரில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அந்த மியூசிக்கல் சேரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெமரபிள் மாதிரி மதர்ஸ் டே செலிப்ரேஷனுக்கு ஒவ்வொருத்தவங்களாக கூப்பிட்டு கிஃப்ட்டு மாதிரி கொஞ்சம் கொடுத்துட்ருந்தாங்க. ஆனால் மதர்ஸ் டே இது செலிப்ரேஷன் வந்து இவ்வளோ கிராண்டாக பண்ணுவாங்கன்னு நாங்கள் அன்எக்ஸ்பெக்டட் தான், நினைக்கல. அதில் ஒரு 2 ரவுண்டு வரைக்கும் வின் பண்ணேன். லாஸ்ட்டு வந்து வின் பண்ணலை. ஸோ ஆனால் எனக்கு கிஃப்ட்டு கிடைக்கல, அக்காவுக்கு வந்து கிஃப்ட்டு கிடச்சிருச்சு. ஸோ அது ஒரு ஹாப்பி. அப்படியே சரி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு யோசித்தோம். சரி ஓகே, வெளியே வீடியோ எடுத்தாச்சு, உள்ளேயும் போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. அப்படியே லைட்டாக நாங்களும் கிளம்பிட்டோம் உள்ளே. ஸோ உள்ளே போக போக தான் வந்து ஆசை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா அங்கே எல்லா பொருளுமே இருந்துச்சுங்க. கிச்சன் ஐட்டம்ஸ்லேருந்து, ட்ரெஸ் ஐட்டம்ஸ்லேருந்து, ஷூஸ் ஐட்டம்ஸ்லேருந்து எல்லாமே இருந்துச்சு. ஒரே இடத்துல இருக்குது. வந்தால் நிறைய ஷாப்பிங் பண்ணலாங்க, ஆனால் டைம் போகிறதுமே தெரியாது. ஸோ நல்லா இருந்துச்சு. வெளியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணோம். அப்படியே உள்ளே வந்துட்டு கிச்சன் செட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டோங்க. வீட்டில் எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் நமக்கு புதுசாக ஏதாவது ஒன்று வாங்கி போடணுன்ற ஒரு ஆர்வம் வரும். எங்கே போனாலுமே லேடிஸுங்களுக்கு கிச்சன் செட் போகாமல் இருக்கவே முடியாது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா சாரீஸ் எல்லாம் ஆஃபரில் போட்டிருக்காங்கங்க. நல்லா காட்டன் சாரீஸ் எல்லாம் ஆஃபரில் போட்டிருக்காங்க. கலர் கலெக்ஷனுமே நல்லா செம்மையாக இருந்துச்சுங்க. அப்படியே ஒரு செக்ஷனாக போகலாம் அப்படின்ட்டு யோசித்தோம். ப்ரைஸ் எல்லாம் பார்த்தோம், ஓகே ரீசனபிள் தான். அப்படியே கொஞ்சம் சுற்றி காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். இந்த சைடெல்லாம் வந்து கொஞ்சம் ஆஃபீஸ் லுக்குக்கு ஏற்ற மாதிரி நல்ல கலர்ஸ் எல்லாமே இருந்துச்சு. சண்டே டைமில் போனதுனால கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. ஆனாலும் நிறைய பொருளெல்லாம் இருந்ததுனால அப்படியே ஜாலியாகவும் போச்சு. அங்கே இருக்கிற கலர்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்தது. எது ஷாப்பிங் பண்ணுறதுனே தெரியல. எனக்கு எப்போவுமே டார்க்கு கலர் தாங்க பிடிக்கும். அதுலேயும் க்ரீனு, மெரூனு அந்த மாதிரி இருக்கிற கலர்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அக்காவுக்கு வச்சு பார்த்தேன், பட் ஆனால் எனக்கு நல்லா இருந்துச்சு. அக்காவுக்கு வந்து அது ரொம்ப அடிக்கிற கலராக தெரிஞ்சுது. சரி, அக்காவே ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிப்பாங்கன்னு விட்டுட்டேன். அவங்க தேடி பிடிச்சி ஒன்று எடுத்தாங்க. அது கலர் வந்து அல்டிமேட்டுங்க, நல்லா இருக்குது, சிம்பிளாகவும் இருக்குது. டூவல் ஷேட் கலர் இருக்குது அதில், லாவெண்டரில் வச்சு பார்த்தேங்க. சூப்பருங்க, அவங்க கலருக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்குது. அது பிடிச்சிருந்தது அவங்களுக்கு. ஸோ எப்போவுமே அக்கா வந்து பார்த்திங்கன்னா லைட் கலர் அண்ட் ராயல் லுக்கில் தான் பார்ப்பாங்க. ரொம்ப கிராண்டு ஒர்க்கெல்லாம் அக்கா பார்க்கவே மாட்டாங்க. ஆல்மோஸ்ட் அவங்க சாரியை விட சுடிதார் தான் லைக் பண்ணுவாங்க. இதில் வந்து சாம் குட்டி பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எடுக்கிறதே அவர் தான். பொறுமையாக ரொம்ப சப்போர்ட் பண்ணார். அப்படியே ப்ளவுஸ் செக்ஷன் போனோம். பார்த்தோன்னா ஆரி ஒர்க்கு ப்ளவுஸ் எல்லாங்க ரீசனபிள் ப்ரைஸ் தான். ஸ்டார்டிங் 500லேருந்தே ஸ்டார்ட் ஆச்சுங்க. ஆனால் எங்கே போனாலுமே என் கண் ரோஸு, க்ரீனு, டார்க் ரெட்டு அந்த மாதிரி தாங்க எனக்கு எடுக்க தோணும். என் கண்லேயுமே அதுதான் படும். எது நீங்கள் கொடுத்தாலுமே டார்க்கு கலர் பக்கம் தான் போகும். அப்படியே வாங்க சுற்றி காட்டுறேன். நம்ம செக்ஷனுக்கு வந்தாச்சுங்க. அதாவது சுடிதார் மெட்டீரியலுங்க. சுடிதார் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா
மினிமம் 500லேருந்து நல்ல குவாலிட்டியோட காட்டனில் இருக்குங்க. அதுதான் மெயினு. காட்டனில் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி சம்மருக்கு நல்லா இருக்குங்க. அதையுமே ஒரு பார்வை போட்டுட்டோங்க. போட்டுட்டு அடுத்து என்ன போகலாம் அப்படின்னு பார்த்தா இந்த சைடு ரெடிமேடாகவே இருக்கும் இல்லையா, ஸோ அது ஒரு பக்கம் நம்ம போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த செக்ஷனுக்கு அப்படியே போயிட்டாங்க. நான் ஒரு பக்கம் தேட, அக்கா ஒரு பக்கம் தேட, கடைசியாக காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸில் பார்த்தோங்க. அப்படியே கொஞ்சம் மேலே போனோங்க. மேலே போயிட்டு திரும்பி பார்த்தா வாவ் அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு. இந்த பக்கம் ஜீன்ஸு, அந்த பக்கம் வந்து டாப்ஸு, லெக்கின்ஸு, குர்த்திஸு, அல்டிமேட்டுங்க. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நியூ வெரைட்டிஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி ட்ரையல் ரூமே இங்கே அவைலபிள் தாங்க. பாருங்கள், ஆஃபீஸ் யூஸ்க்கு நல்லா இருக்குங்க. ஸோ மேட்சிங்காக நமக்கு பெல்ட்டிலேருந்து ஸோ ஜீன்ஸுக்கு ஏற்ற டாப் வெரைட்டிஸ்லேருந்து எல்லா கலெக்ஷனுமே குவிச்சு வச்சுருக்காங்கங்க. நீங்கள் ஆவடி நியரஸ்ட்டு தான் அப்படின்னா நீங்கள் தாராளமாக போகலாம். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஷூஸுங்க, சின்ன குழந்தைங்கள்லேருந்து லேடிஸ்லேருந்து ஜென்ஸு பெரியவங்க வரைக்குமே சைஸு இதில் பார்த்திங்கன்னா கலர்ஸுமே கொடுத்துருக்காங்கங்க. நல்லா இந்த ரொம்ப அடிக்கிற கலர் இல்லாமல் ஆஃபீஸ் யூஸ்லேருந்து போட்டுக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாமே நல்ல பிராண்டட் ஐட்டம்ஸ் தாங்க. ஸோ அக்கா வந்து எப்போவுமே அவங்க பெண்கள் பக்கம் வந்து இன்ட்ரெஸ்ட் கம்மியாக தான் வைப்பாங்க காஸ்மெட்டிக்ஸில். ஸோ இப்போது இதில் ஷூஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பசங்களை மனசில் வச்சுட்டு தேடிட்டுருக்காங்க. ஆமாம், அவங்க எப்போவுமே அவங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதை விட அவங்க பையனுக்கு எது பிடிக்கும், ஹஸ்பண்டுக்கு எது பிடிக்கும்ன்றது தாங்க அவங்க சூஸ் பண்ணுவாங்க எங்கே போனாலுமே. அப்படியே பார்க்க போனால் எங்கள் மம்மிக்கு பிடிச்ச அந்த பூனம் சாரின்னு சொல்லுவாங்க இல்லையா, லைட் வெயிட் வீட்டில் ரஃப்யூஸ்க்கு கட்டிக்கிற மாதிரி, அந்த மாதிரியுமே நிறைய இருந்துச்சுங்க. ஸோ எங்கள் மம்மியும் எங்கள் ஊருக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக எங்கள் கூட்டிகிட்டு வந்து நான் காமிப்பேன். அதே மாதிரி உங்கள் மம்மியும் ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா நீங்களும் கூட்டிகிட்டு வந்து காட்டுங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு ஏற்ற கலர்ஸுமே இங்கே நிறைய இருக்குங்க. அது மாதிரி ஸ்டார்டிங் ஒரு 500க்கே நல்லா இருக்குங்க. பாருங்கள், இந்த க்ரீனு, பிங்க்கு, அல்டிமேட் எல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அக்கா அந்த பக்கம் கூப்பிட்றாங்க, போய் பார்ப்போம் வாங்க. பார்த்தீங்களா ப்ரைஸு எவ்வளோ 198க்கே இருக்குது பாருங்கள். காட்டனில் இந்த டிஷ்யூ சாரீ சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரிங்க. இது டிஷ்யூஸ்லேயே வெந்தய கலரு, பிங்க் கலரு, ஸோ எல்லாமே இருக்குது. லாவெண்டர். ஓகேங்க, 200க்கே சாரியா, அதுவும் பேப்பர் காட்டன். ஓகே, நல்லா இருக்குங்க. எது பார்க்குறதுனே தெரியல. கலர்ஸுமே சூப்பர், ரீசனபிள் ரேட்டு தான். மல்டி கலர்ஸுமே இங்கே இருக்குங்க. குவாலிட்டி வைஸு சூப்பருங்க. இப்படியே வந்தோன்னா காட்டன் எப்படின்னா கோவிலுக்கு கட்டிட்டு போகிறவங்க குரூப்பாக சாரீஸ் எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு இந்த மாதிரி சாரீ தாங்க கட்ட பிடிக்கும். ஏன்னா இதெல்லாம் ஒன் டே ஃபுல்லாக கட்டிகிட்டே இருக்கலாங்க. பார்த்திங்களா, இப்போ கூட க்ரீன் தான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். என் கண்ணுமே அங்கே தான் போகுது, என் கைக்குமே அதுதான் கிடைக்கிது. என்ன பண்ணுறது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கா? இது நான் எடுத்ததில் எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் போடுங்க. நெக்ஸ்ட் டைம் நான் அந்த சாரியை வாங்கி கட்டி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன், ஓகேவா? ஆல்மோஸ்ட் அந்த பிளாக் வித் ரெட்டு சூப்பரில் பாருங்கள். அந்த அக்காவுமே இதுதான் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட் செக்ஷனுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் செக்ஷன் என்ன பார்க்கலாம் இருங்க. அக்கா ஏதாவது தேடி பிடிச்சி கூட்டிகிட்டு போவாங்க என்ன. நான் ஒரு பக்கம் தேட, அவங்க ஒரு பக்கம் தேட. சொன்னேன் இல்லையா, வந்துட்டாங்க பாருங்கள். என்னத்தை பார்த்துட்டு வந்தாங்கன்னு தெரியல, அப்படியே நான் இசைனில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க பாருங்கள். பார்த்திங்களா, நான் சொன்ன மாதிரி ஜீன்ஸ் பக்கம் வந்துட்டாங்க பாருங்கள். அவங்க பசங்களுக்காக பார்க்குறாங்க. பசங்களுமே நல்லா வளர்ந்துட்டாங்கங்க, +1 போகிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஸோ அந்த கேட்டகரியில் இருக்கிற குழந்தைகளுக்குமே இங்கே நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணுங்கள்.